Hi students, this is Sivakumar. Today we are learning about 10th Maths, Chapter 1, Relation Functions. Example 1.22. It's a very important 2 mark. Very important 2 mark. Publicல கேக்குற question. It's a very important. பாருங்க, find K if K இது வந்து composition சொல்லுவாங்க, இல்ல dot product கூட நீங்க வச்சுவாங்க. Composition dot f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. அவங்க f of k உடைய வேல்யூ கொடுத்துறாங்க 2k minus 1 னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போ பாருங்க, இந்த வேல்யூல இருந்து நம்ம f of k உடைய வேல்யூவை இந்த இடத்துக்கு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து k உடைய வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். நான் இந்த क्वेश्चन வந்து பாருங்க 2 டைப்ஸா வந்து நான் வந்து போட போறேன். பாருங்க, டைப் 1 இல்ல மெத்தட் கூட இருக்குங்க. மெத்தட் 1 சரியா. அடுத்து வந்து டைப் 2 இல்லனா மெத்தட் 2 சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் 1ல பாருங்க. டைப் 1 என்னன்னா புக்ல கொடுத்திருக்கிற மாதிரி, புக்ல எப்படி அவங்க போட வச்சிருக்காங்களோ அது மாதிரி போட போறோம். அடுத்து இந்த டைப் 2ல வந்து நம்ம வந்து இத இன்னொரு விதமா, ஆனா ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். பாருங்க, டைப் 1ல பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த क्वेश्चन பாருங்க, f composition f of k இது கொடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த காம்போசிஷனுக்கு நம்ம ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, இந்த 0 பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 0 இருக்கிறதால அதுக்கு வந்து ஒரு பிராக்கெட்டை வந்து என்ன செய்யுங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது இந்த காம்போசிஷன் சொல்ற அந்த 0 வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க, இது பாருங்க f இந்த 0வை நம்ம போயிடும். 0வை என்ன செய்யறேன், நான் பிராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ f of k ஓகேவா. இந்த 0 பாருங்க, இந்த காம்போசிஷன் பாருங்க, இந்த டாட் ப்ராடக்ட் வந்து போயிடுச்சு. அப்போ எப்படி போயிடுச்சு, பிராக்கெட் போடுறதால போயிடுச்சு. பாருங்க, இங்க எத்தனை பிராக்கெட் இருக்கு பாருங்க, இது ரெண்டும் சேர்த்து ஒரு பிராக்கெட், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பிராக்கெட். அப்போ இது ரெண்டும், இது ஒரு பிராக்கெட், இது ஒரு பிராக்கெட், மொத்தம் எத்தனை பிராக்கெட் இருக்கு, ரெண்டு பிராக்கெட். ரெண்டு பிராக்கெட் இருக்குன்னா क्वेश्चन எழுதுங்க, எழுதுங்க. f of k என்ன கொடுத்தாங்க, 2k minus 1. பாருங்க, இப்போ ரெண்டு பிராக்கெட்ல क्वेश्चन எடுத்து எழுதுறோம். ஓகேவா. இப்போ எத்தனை பிராக்கெட் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு பிராக்கெட் தான் இருக்கு. ஒரே ஒரு பிராக்கெட் இருக்குல்ல, f ல இருக்கு. அப்போ f பாருங்க, f இந்த क्वेश्चन பாருங்க, f க்கு f இருக்கு, k இருக்கிறதுல இருக்கு 2k minus 1. அப்போ இந்த வேல்யூக்கு போயிட்டு இந்த இடத்துல k ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, 2 பிராக்கெட்ஸ் இருந்தா क्वेश्चनல 2k minus 1 இருந்தா அத அப்படியே எடுத்து வந்து நான் இங்க எழுதுவேன். ஆனா இங்க எத்தனை பிராக்கெட் பாருங்க, சிங்கிள் பிராக்கெட், ஒரு பிராக்கெட் தான் இது சேர்ந்தா ஒரு பிராக்கெட். அப்போ இங்க ஒரு பிராக்கெட் மட்டும் தான் இருக்கு. ஒரு பிராக்கெட் இருக்கும்போது பக்கத்துல என்ன பாருங்க, f பாருங்க, f க்கு f இருக்கு, k இருக்கிற இடத்துல 2k minus 1 என்ன செய்யணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். பாருங்க 2k பாருங்க 2k minus 1, k வந்து என்ன போட்டேன் 2k minus 1, இந்த minus 1 எழுதிக்கணும், இந்த minus 1 எழுதிக்கணும். இப்போ பாருங்க, பிராக்கெட்னா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4k plus into minus 2 1s are 2 minus 1. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 4k minus 2 minus 1. பாருங்க, இந்த ரெண்டு பாருங்க சேம் சிம்பிள், இங்க -2 இருக்கு, இங்க -1 இருக்கு. ஒரே மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அந்த சிம்பிளை போட்டு ஆட் பண்ணணும். 2 plus 1 3 minus 3, 4k minus 3 னு வந்தது. இப்போ இத பாருங்க, இதுதான் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 4k minus 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா
இதில் கொஸ்டினில் பாருங்கள் 4 f composition f of k equal to 5 கொடுத்துறாங்க. அப்போது இதுக்கு பதிலாக 5 நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 போடுங்க, 5 இங்கே போடுங்க, 5 போட்டாச்சு. இப்போது 4k minus 3 go to that side. அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 5 plus 3 equal to 4k. அப்போது 5 plus 3 என்னது 8. இதில் பாருங்க 4k. இது பாருங்க k வந்து ஆல்ஃபபெட், இது நியூமெரிக்கல் நம்பர். ஸோ ஆல்ஃபபெட்டோட நியூமெரிக்கல் நம்பர் வந்து சேர்ந்து இருந்ததுன்னா, ஒன்றா இருந்ததுன்னா, இது மாதிரி ஒன்றா இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுது. என்ன பண்ணுது? மல்டிப்ளிகேஷன், பெருக்குது. மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 4k ஒன்று மல்டிப்ளை இருக்கு, மல்டிப்ளை go to that side. 4 வந்து அந்த சைடு போச்சுன்னா, மல்டிப்ளை அந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ பெருக்கு அப்படி போச்சுன்னா வகுத்தல் ஆகும். அப்போ k. அப்போ எத்தனை வாட்டி இருக்கு? 4ல வந்து 8ல 4 2 வாட்டி இருக்கு. 2 8 2 4 are 8. அது மாதிரி 4 2 times. அப்போ 2 equal to k. அப்போ k உடைய வேல்யூ என்னது? 2 அப்படி நம்ம போட்டுடலாம். இது வந்து டைப் 1. அதே மாதிரி பாருங்க டைப் 1 நம்ம பாருங்க. இப்போ டைப் 2 பாருங்க. டைப் 2ல வந்து பாருங்க क्वेश्चन அதே மாதிரி இருக்குங்க. f composition f of k. இத பாருங்க. f கொடுத்துறாங்களா? f கொடுத்துறாங்க, composition f of k. அப்போ f இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுங்க. 2k minus 1 bracket போட்டுக்கோங்க. அடுத்தது 0 போட்டுக்கோங்க. f of k அதே மாதிரி இதை அப்படியே எழுதுங்க. 2k minus 1 இது போட்டாச்சா? இப்போ பாருங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. ஓகே, நம்ம எழுதும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எடுத்து இந்த இடத்துல கேல நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2k minus 1 minus 1 பாருங்க k நமக்கு தான் என்ன செஞ்சேன், இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணேன். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4k, 2 1s are 2 plus into minus minus, so minus 1. அப்போ 4k minus minus ரெண்டுமே என்னது? ஒரே சிம்பிளா இருக்கு. அந்த சிம்பிளை போட்டு என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இதுதான் என்னது? f of k உடைய வேல்யூ. பாருங்க f of k equal to 4k minus 3 கொடுத்துறாங்களா? அப்போ f composition f of k உடைய வேல்யூ வந்து என்னது? 5. அப்போ நம்ம பாருங்க இதை இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். 4k minus 3 equal to 5 நம்ம போட்டுடலாம். இல்லை நீங்கள் இங்கே போட்டுனாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்கோ அந்த இதில் போட்டுருவாங்க. அப்போ 4k மைனஸ் ஒரு சைட் ப்ளஸ். அப்போது ரெண்டுமே என்ன செய்யுங்க? ஆட் பண்ணுங்க. 5 plus 3 8. இங்கே பாருங்க k 4k என்ன பண்ணுது? மல்டிப்ளை பண்ணுது. மல்டிப்ளை பண்ணும்போதுன்னா ஏன் மல்டிப்ளை பண்ணோம்? ஒரு ஆல்ஃபபெட்டும் ஒரு நியூமெரிக்கல் நம்பரும் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? மல்டிப்ளை இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ மல்டிப்ளை go the side, divide. 8ல எத்தனை 4 இருக்கு பாருங்க. how many 4s in 8? 2 4s. அப்போ k equal to 2. ஓகேவா? நீங்க எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி. இதுல வந்து இந்த f of k அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் வந்து பப்ளிக்கில் என்ன செய்வாங்க? கேட்குறாங்க. நீங்கள் அந்த எக்ஸசைஸ் 1.5 எக்ஸசைஸில் கண்டிப்பாக அந்த 5 மார்க் படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. இதை 2 டைப்ஸ் நான் போட்டுக்கிறேன். எந்த டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.